ஒழுங்கா காஞ்சி விட்டுலே வாங்கியிருந்தா அவ்வளவு செலவு. ஏன் அண்ணாத்தா இப்பதான் இவள் உன் பேச்சுக்கு இந்த பாப்பா போட்டுக்கிட்டு நம்ம போடுங்கம்மா துட்டு போடுங்கம்மா. போடலாம் தான் பாக்குறாங்க. எப்படி ஆகுறதுன்னு யோசனை பண்ணிக்கிறாங்க. ஏமா துட்டு இல்லைன்னா பரவாயில்லம்மா காலகட்டத்தில் கைட்டு போடுங்கம்மா. காலைல வாங்கி துட்டு இல்லைன்னா காதல உலகத்துக்கு கேட்டு போட்டாங்கன்னா வீட்டுக்கு போய் கேட்டா என்ன சொல்றது? என்ன சொல்லுவாங்க? கூத்துக்கு போனா பத்துன்னா அங்க வீதி போச்சு கீழே அப்படின்னு சொல்ல வேண்டியதான். சரி இப்ப பகவானை பாக்கணும். வேற குறுக்கு வந்துட்டேன் ஒத்துடா. என்னங்க உண்டிட்டே வைங்க. பகவான் எங்க வந்துக்கிறாரு? என்ன சமாச்சாரம்? பகவான் வந்து எங்கேயும் போல திருப்பதியிலிருந்து இந்த ஊருக்கு வந்து பகவான் வந்துட்டாரு. என் பக்தி வச்சுட்டு உன் பக்தியை கண்டு இங்கே பகவான் வந்து வந்துட்டாரா? சரி இந்த பஞ்சுபாட்டிக்கு வந்துக்காது. எவ்வளவு சுருக்கா காமிச்ச பார்த்தா. சரி இந்த உண்டி ஏத்து போனா கையெழுத்து கும்பிட முடியாது. இந்த உண்டி கீழே அண்ணா உன்னை நம்பி வைக்கலாமா? அண்ணாச்சே நம்பி வையா நாத்தா. சுத்தி வா எவ்வளவு சீக்கிரமா காமிச்ச பாரு. அடிகடி முருகரி பண்டிகரி அடிகடி ராதா ரமண கோவிந்தா அடிகரி முருகரி கரெக்டா சொல்றேன். சரி பகவானே உங்களுடைய தொண்டன் வணக்கம். உனக்கு உண்டியா தந்துக்கிறீங்க. உண்டி எங்க இருக்கு? தரேன். உண்டிங்க தான் வச்சுங்க. எவ்வளவு தூக்கி கொடுக்குறானுங்க திட்டு பையன். சரி எப்போ அந்த உண்டியை தூக்கி போடணும்? போயிது வெடி 6 மணிக்கெல்லாம் அவங்க முண்டி படாலும் வச்சு போனங்க. உள்ள ஏத்தினாரா? உன்னுடைய பக்தியை கண்டு வச்சினேன். உள்ளொன்று வைத்து வரமென்று பேசுகிற உறவு களவாதி என்று உரைப்பார்கள். உள்ளத்தான் எனக்கு என்று கொண்டு வந்தாய் அல்லவா? அதனால் நான் உள்ளத வண்ணமா ஏற்றுக்கொண்டேன். சரி பகவானே உனக்கு ஒரு தண்டமாலை வாங்கிக்கிறேன். தண்டமாலா காசு கொடுத்தே வாங்கலுங்க. தண்டமா ஒரு மாலை எடுத்தாங்க. தண்டமா? ஆமா. தண்டு மாலை. ஓஹோ தண்டு மாலையா? எங்க தேத்தா தெரியுமா? எங்க கொண்டு வந்தாய்? எங்க ஊர்ல இன்னைக்கு ஒரு சாவு ஒண்ணு ஆகி போச்சுங்க. அந்த சாவுக்கு போன கூடவே இருந்து நல்ல மோளம் வச்சாங்க பாரு. அந்த பேண்டு மோளம் அந்த மோளம் வச்சாங்களே கூடவே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தேன். ஒரு மாலை கேட்டி வேலி மேல கடாசுறாங்க. அதுல இருந்து ஒன்னு எட்டான்னு ஊதி வச்சு வாசனை எவ்வளவு கம்ம இருக்குது பாரு. இருந்தாலும் எனக்கு தானே கொண்டு வந்தாய். ஆமா அதனால் நாளைக்கு மச்சி ஏத்துக்கிறேன். ஏத்துக்கிறியா? ஆமா பாரு எல்லாரும் கோயிலுக்கு போடுங்க. போய்டா பகவான் ஏத்துன மாதிரியே பகவான் தான் போடணும். அதுனா பகவான் காமிச்சு டீயா போட்டுக்கணும். இப்போ பெராத்திர பண்ணிக்கின்னு கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் வெத்தலை பாக்கு கற்பூரம் ஊதுவத்தி மாலை எல்லாம் வாங்கி போட ஒண்ணு கற்பூர ஆராதனை செய்துட்டு மாலையை கொண்டு போய் சாமி கைத்துல அப்படி காட்டுறாங்க, அப்படி மாட்டுறாங்க, அப்படி காட்டுறாங்க, அப்படி மாட்டுறாங்க. அதனால இதை போட்டா அவர் கைத்து தாங்காது. அதனால நானு
உன்னை பக்தன் எங்கேயுமே கிடையாதுப்பா. உன்னை பார்த்தா கத்துக்கணும். சரி அதையும் மனதாக சரி ஏற்றுக்கொள்கிறேன். போய் போட சொல்ல கோயிலா போடுமா. ஏய் கற்பூரம் யாத்திரா வெச்சு வெச்சடா பகவானுக்கு கல்பத்தை ஏத்தணும். ஆமா அதனால பகவானுக்கு கல்பத்தை ஏத்திட்டு உடனே நம்ம அழிச்சுட்டு பாயிட்டா முடிக்கணும். இந்த வருஷம் முதல் சனிக்கிழமை வாங்கினேன். முதல்ல சனிக்கிழமை வாங்குவேன். கற்பூரம் வாங்கினா வர வருஷம் 5ஆம் சனிக்கிழமை வரணும் அந்த கற்பூரம். அது வரைக்கும் இந்த கற்பூரத்தை வச்சு பாரு பகவானுக்கு ஏத்தத்தான் கணக்கு ஏரியில மாதிரியா கணக்கு இல்ல கிடையாது. அதனால ஏத்துவோம் ஐச்சு ஜோபில் வச்சுப்பேன். பகவானே உங்களுடைய தொண்டன் வணக்கம். ஆகட்டும் இருந்தாலும் தெரியுமா எந்த நேரம் ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டம திதியிலே தேவகி தேவியாருக்கும் வசுதேவருக்கும் 8வது பிள்ளையாக அம்மான் கம்சன் சிறையிலே பிறந்து அப்படி பிறந்து பெருமையோடு குறையில்லாமல் பாண்டவரை ஈடழிக்க வேண்டும் என்று ஆமா காட்டிலே ஓட்டி விட்டான். ஆமா பாண்டவர் 12 காட்டிலே கழித்து ஓராண்டு காலம் மற்ற நாட்டிலே காலத்தை கழித்து இப்போது பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் யுத்தம் ஏற்பட்டு இன்றைக்கு 13ஆம் நாள் யுத்தம். 12ஆம் நாள் யுத்தம் 12 தான். ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று வழிமாற்று புரியாமல் பாண்டவர் நடிப்பது அர்ஜுனனை ஜானித்திருக்கின்றார். நீ காட்சி கொடுக்க வேண்டும். அவ்வாறு புறப்படு. மகாராஜா பகவான் வந்து விட்டாரா? பகவான் நினைத்த வரலாம் உனக்கு காட்சி அளிக்க வந்திருக்கார். அப்படியா? ஆமா. Fabian
பள்ளி வந்தாய் போற்றி சுவாமி மலைதனை குடை பிடித்து மாயவா எனதாவா போற்றி போ காத்தருள் செய்தாய் போற்றி காத்தருள் செய்தாய் போற்றி இத்தருணம் நானும் என்னையும் காத்தருள்வாய் போற்றி போற்றியே